லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சீதா, நீ வாமிட் எடுத்தது எதனாலன்னு தெரிஞ்சுக்க டாக்டர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்படியா? மொத்த பேரும் பயத்துல இருக்காங்கன்னு சொல்லுங்க. பயந்து சாகட்டும். மகா நடுங்கிட்டு இருக்கா. குல்ஃபி வாழ்க. அஞ்சலி, நீ போய் மகாலட்சுமி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சீதாவை கூட்டிட்டு வா. சரி சித்தப்பா. சித்தி கூப்பிடுறாங்க, வா. சாரி, தலை சுத்துது. அதுவும் இல்லாம வாந்தி வேற வருது. என்னால முடியாது. தலை சுத்துதா? மெதுவா வச்சும் வா. அப்படியா? எனக்கு மச்சக்கையா இருக்கு. அப்போ அதான் கன்ஃபார்ம். அஞ்சலி, வாய் ஒரு மாதிரியா இருக்கு. புளிப்பா ஏதாவது தின்னா நல்லா இருக்கும் போல இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஆம்பளை புள்ளன்னு நினைக்கிறேன். அஞ்சலி ஆன்டி ஆக போறா. ஐயோ, பொறக்கட்டும், பாத்துக்கலாம். டாக்டர் வெயிட் பண்றாங்க, நீ வா. நான் அனுப்பி விடுறேன், நீ போ. அதெல்லாம் இல்ல, கூட்டிட்டு வர சொன்னாங்க, நீ வா. நம்புற மாதிரி எதையாவது சொல்லுங்க. மகாலட்சுமி பாவம், ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது. வா. பார்த்து எழுந்துரு. மகா, ராம் வரா, ரிலாக்ஸ். வாங்க டாக்டர். வாங்க. சித்திக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? இன்னும் பார்க்கல. பார்த்தாச்சு. எனக்கு ஒண்ணும் இல்ல. சீதாவுக்காக மகா ரொம்ப கவலைப்படுறான். முதல்ல சீதாவை செக் பண்ணட்டும். நான் தான் சொன்னேன்ல, வாந்திக்கு நான் தான் காரணம்னு. ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னாப்பா. ராம், சும்மா இருடா. ஏற்கனவே மகா கோவத்துல இருக்காங்க. நீ வேற ஏதோ விளக்க சொல்லிக்கிட்டு. இல்ல சித்தப்பா, அங்க. ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? சீதா, நாள் தள்ளி போச்சா? டாக்டர், முன்னெல்லாம் மாங்காய் புளிக்கும், இப்போலாம் நல்லா இருக்கு. அப்படியா? மகாலட்சுமி மேடம் பாசிட்டிவா தான் இருக்கும். என்னம்மா சாப்பிட்ட? எப்போதும் சாப்பிடுறது தான். குல்ஃபியை சாப்பிட்டாங்க. குவாலிட்டி இல்லாத ஐஸை நான் தான் வாங்கி கொடுத்தேன். குல்ஃபியை சாப்பிட்டியா? ஒன்றும் இல்லை மகாலட்சுமி மேடம், குல்ஃபியை சாப்பிட்டதுனால ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. டாக்டர், கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. மன்னிக்கணும், எத்தனை முறை பார்த்தாலும் நீங்க ஆசைப்படுற மாதிரி விசேஷம் எதுவும் இல்லை. சுபாஷ், டாக்டரை டிராப் பண்ணிட்டு வந்து. சரிண்ணா. டாக்டர், அப்போ அது காரணம் இல்லையா? கவலைப்படாதம்மா, வயசா போச்சு, கூடிய சீக்கிரமே கண்டிப்பா நல்லது நடக்கும். டாக்டர், நம்ம போலாமா? இருங்க, ஃபுட் பாய்சனுக்கு மெடிசன் எழுதி தரேன். நான் தான் சொன்னேன்ல, வாந்திக்கு நான் தான் காரணம்னு. நீங்க தான் கேட்கல.
கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாம் ஆச்சப்பட்ட மாதிரி கூடிய சீக்கிரமே அந்த மாதிரியும் வாந்தி எடுப்பேன். சூர்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சரியா தூங்கலையா? சொல்லு மது, வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சூர்யா. வாடகை அதிகமா? வீடு நல்லா இருக்கா இல்லையா? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு சூர்யா, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆமா, பணம் ஏது? சொல்லு சூர்யா, பணம் ஏது? ஓனர் அட்வான்ஸ் கொடுத்தாரு, மாசம் மாசம் சம்பளத்தில் பிடிச்சிக்கிறேன்ட்டாரு. சரி, பெட்ரூம் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருக்கா உனக்கு? ஏய் என்ன போடா. நான் எங்க போறது? நீ தானே வரணும் இங்க. அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்க. சரி மது, வரும்போது மறக்காம நீ படிச்ச சர்டிபிகேட் எல்லாமே எடுத்துட்டு வந்துரு, சரியா? அப்படியா? நானும் வேலைக்கு போகணுமா? அப்படி இல்ல, பாப்போம், தேவைப்பட்டா. ஏதோ ஒரு வேலை பார்த்தா சீக்கிரம் நம்ம கடன் அடிச்சிடலாம்ல. ஐடியாலாம் நல்லா இருக்கேன், நல்லா பார்த்து போய் போல. என்ன பெரிய கோட்டை தான் கட்டுறாங்க, ஆனா இவங்க நினைக்கிறது ஒன்னும் நடக்காது. மகாலட்சுமி மேடம் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். மகா, அதான் ஃபுட் பாய்சன் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் இப்படி இருக்க? என்ன திமிரு இருந்தா நீங்க எல்லாம் பயந்தீங்களே, அந்த மாதிரி வாந்தியும் கூடிய சீக்கிரம் எடுப்பேன்னு சொல்லிட்டு போறா. அவ ஆசைப்பட்டா போதுமா? எப்படி மகா அதெல்லாம் சாத்தியம்? இங்க பாரு, நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காத. என்னமோ சொல்லிட்டு போட்டோம், விடு. பேசத்தானே முடியும் அவளால, பேசிட்டு போட்டோம். நடக்கும், விட்டா கண்டிப்பா நடக்கும். அவன் நடத்தி காட்டுவா. மகா, ராமும் பேச்ச மீற மாட்டான், ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? ராம் சரியான இடியட். நான் சொன்னாலும் கேக்குறான், அவ சொன்னாலும் கேக்குறான். அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டே இல்ல, சுயமா யோசிக்கவே தெரியல. அவனை சுயமா யோசிக்க விட்டமா? அதானே உண்மை. அவனுக்கு எல்லாமே நீதானம்மா, அப்படிதானே சொல்லி சொல்லி வளர்த்த. எல்லாத்தையும் உன்னை கேட்டு கேட்டு தானே செய்வான். திடீர்னு யோசிடானா எப்படி மகா? இங்க பாரு மகா, ராம சுயமா யோசிக்காம இருக்கிறது தான் நல்லது. யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பான். பதில் சொல்வீங்களா? பதில் இருக்கா உங்ககிட்ட? ஒரே ரூம்குள்ள கட்டுப்பாடோட இருக்கான்ல, அதான் மகா உன்னோட வளர்ப்பு. எல்லாம் மீறாம இருக்கான்ல, அதான் ராம் உனக்கு கொடுக்கிற மரியாதை. மரியாதையை மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் நம்ம ராம காப்பாத்த முடியாது. அதுக்குள்ள நாம நினைச்சது நடக்கும். சொல்லு மேடம், ஒரு நல்ல செய்தி. சொல்லு மேடம், சூர்யா சென்னையில ஒரு வீடு பிடிச்சிட்டான். மது கிட்ட வீடியோ கால்ல வீட்டை காமிச்சு பேசிட்டு இருந்தான். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மது கூடிய சீக்கிரம் சென்னைக்கு வர போறா. வரட்டும், மது வரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மேடம், அவங்கள ஒரு நைட் நம்ம தனியா விட்டா கூட வேற மாதிரி ஆயிடும், நல்லா பாத்துக்கோங்க. மாலினி, என்ன மாதிரி ஆயிடும்? ஏங்க என்னங்க நீங்க? போன்லயே 2 பேரும் காதல் அப்படியே உருகுறாங்க. 2 பேரும் தனியா இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் உங்களுக்கு விளக்கமா சொல்லணுமா என்ன? மாலினி,
மது எப்போ புறப்படுறான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ம் சரிங்க மேடம். சூர்யாவுக்கு கால் பண்ணி சூர்யா விட்ட அட்ரஸை வாங்குங்க. அட்ரஸ் வாங்கி என்ன செய்யணும்? துரை வரா. என்னென்ன ஏதோ சீரியஸா பேசுற மாதிரி இருந்தது. ஆமா சீரியஸ் தான். அப்படி ஒன்றும் சீரியஸ் இல்லையே. சீரியஸா இல்லையா? ஏய், நாங்க என்ன பேசினா உனக்கு என்ன? நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? என்ன பண்ணுவாரு? முடிச்சிட்டு தையக்காரிட்ட போய் உளறிட்டு இருப்பாரு. அப்போ சீதா பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அண்ணே, எங்க ஃபேமிலி விஷயம் பேசுறோம், நீங்க போங்க. ஃபேமிலினா அப்போ நான் உங்க ஃபேமிலி இல்லையா? விளக்கமாலாம் என்னால சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கிட்டு போனா நல்லது. என்ன மகா பட்டன் இப்படி சொல்லிட்ட? சொன்னா என்னன்னு போச்சுக்கிட்டு வீட்டை விட்டா போயிட போறான்? வேலையை பாருங்கண்ணே. அதை விடுங்க. சூர்யா வீட்டுக்குள்ள ட்ரக்ஸை வைக்க வேண்டியது உங்க கடமை. அதை நீங்க 2 பேரும் தான் செய்யணும். மகா என்ன நீ? நாங்க எப்படி அதெல்லாம்? முடியாதுன்னா சொல்லுங்க, நானும் அக்காவும் பாத்துக்கிறோம். இதுக்கு வேற யாரையும் அனுப்ப முடியாது, பின்னால சிக்கல் வரும். அப்படி வந்தா ராமோட வாழ்க்கை பாதிக்கும். நாம தான் செய்யணும். விடு மகா, நானும் அண்ணனும் பாத்துக்கிறோம். நம்ம பாத்துக்கலானே. போதைப் பொருளை எங்க வைக்க போறோங்கிற அடையாளத்தை ரைட் பண்றவனுக்கு சொல்லணும். அப்பதான் சீஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சீதா, மகாலட்சுமி என்னமோ பிளான் பண்றாங்க. அதானே அவங்க பொழப்பே. ஆனா ஜெயிக்க மாட்டாங்க. சூர்யாவோட வீட்டு அட்ரஸ வாங்கி என்னமோ பண்ண போறாங்கன்னு துரை சொன்னாரு. அப்படியா? என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா நம்மளால யோசிக்க முடியாது. மகா சாதாரண ஃப்ராட் இல்ல, என்ன வேணா பண்ணுவாங்க. என்ன பண்ண முடியும்? சூர்யா வீட்டு அட்ரஸ் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமா சொன்னாங்களாம். அப்போ ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த அர்ச்சனா, மகாலட்சுமி, மாமா எல்லாம் சூர்யா வேலை பாக்குற இடத்துல போய் பாத்திருக்காங்க. நீங்க சொல்லுத மாதிரி உள்நோக்கம் இல்லனா சூர்யா கிட்டயே கேட்டு வாங்கிருக்கலாமே. ஏன் வேற யார்கிட்டயோ கேட்டு வாங்கணும்? உங்க சந்தேகம் சரிதான், இதுல ஏதோ இருக்கு. நல்லா யோசிச்சுக்க சீதா, அது என்னவா இருக்கும்? என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, ஆனா அவங்களுக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியும். என்ன வேணும்? உன்னை அனுப்பிட்டு மதுவ ராமுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதானே? அதேதான். என்ன அனுப்புனா பத்தாதே, மது ஒத்துக்க மாட்டால. அப்போ சூர்யாவையும் மதுவையும் பிரிக்கணும், அதுதானே அவங்க நோக்கம். கரெக்ட். முதல்ல மதுவை சென்னைக்கு கூட்டிட்டு வரணும், அதுக்கப்புறம் மதுவையும் சூர்யாவையும் பிரிச்சு மதுவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்காக சூர்யாவை பயன்படுத்ததாக. இப்ப என்ன பண்ணலாம்? சூர்யாவை மீட் பண்ணி விஷயத்த சொல்லணும். அதுக்கு முன்னாடி சூர்யா வீட்டு அட்ரஸ் நமக்கு தெரியணும். எப்படி? சூர்யாவோட அண்ணன் சரவணன் கிட்ட கேட்போம். சீதா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. சீதா, மதுமிதா சென்னைக்கு வர போறா தெரியுமா? தெரியும். அதுக்குதான் சூர்யா வீட்டு அட்ரஸ் வேணும். ஏதாவது உதவினா நான் போய் செய்யலான்னு. ரொம்ப நல்லதுமா. நான் உனக்கு அட்ரஸ் மெசேஜ் பண்ணிடுறேன். சரி சரிம்மா, நான் வச்சிடுறேன். அட்ரஸ் வந்தாச்சு, நம்ம உடனே போய் சூர்யாவை பார்க்கலாம். சுபாஷ், உள்ள பொட்டலாம் இருக்குல்ல? இருக்குண்ணே. ஆனா
எப்படி வைக்க போறோம்னு நினைச்சாதான் டென்ஷனா இருக்குண்ணே. டேய் டென்ஷன் ஆகாத. முகத்துல கொஞ்சம் பயம் தெரிஞ்சா கூட சூர்யாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னண்ணே நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. ட்ரக்ஸ் வைக்கிற அளவுக்கு இறங்கிட்டோமே. வேற என்ன பண்றது? எல்லாம் நம்ம ராமுக்காக தானே செய்யறோம். அவன் நல்லா இருக்கணும்னு தானே மகா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறா. மதுமிதாவை ராமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசை போய் இப்ப சீதாவை பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான் மகாவுக்கு அதிகமாயிருச்சுனே. சீதா மகாவோட ஈகோவை டச் பண்ணிட்டா. மகாவால இனிமே சீதாவை மன்னிக்கவே முடியாது. இப்ப நம்ம பண்ண போற விஷயத்த கரெக்டா பண்ணிட்டா மகா ரொம்ப சந்தோஷப்படுவான். அதை நினைச்சாதானே எனக்கு வயிறு கலங்குது. டேய் பயப்படாத, நான் இருக்கேன்ல, நீ தைரியமா வா வா. சூர்யா வாங்க. நீங்க எப்படிங்க? மகா வீட்டுல தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா. மதுவுக்காக சூர்யா புது வீடு பார்த்துருக்காரு. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரே டார்ச்சர். அதான் கிளம்பி வந்துட்டோம். அப்படியா? இந்த ஏரியாவில் இதை விட பெரிய வீடு எதுவுமே கிடைக்கல. சாரிண்ணா, நிற்க வச்சு வேற பேசிட்டு இருக்கேன். பொருளை இப்போதான் இறக்கி வச்சுட்டு இருக்கோம். அதான் எதுவுமே செட் பண்ணல இன்னும். அட அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பரவாயில்ல. இல்லை இருந்தாலும் நான் ஆமாமாமா நமக்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம். கொஞ்சம் தாகமா இருக்கு, குடிக்க மட்டும் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? வாட்டர் பாட்டில்ல இதோ 2 நிமிஷம் வாங்கி தரேன். டேய் எதுக்குடா வாட்டர் பாட்டில் கேட்ட? என்னென்ன நீங்க நம்ம கொண்டு வந்த பொருளை இங்க வைக்க வேண்டாமா? ஆமா, அதுக்கு இவனை வெளியே அனுப்பணும்ல. கண்டிப்பா அதுக்கு தான். சரி, இப்ப நீ உள்ள போய் இதை எங்க வைக்கலான்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துரு. சரி. இந்த இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார் என்னங்க இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? அதான் தெரியுதா, அந்த வீடு தாமா. அந்த வீடா? ஓகே தேங்க்ஸ். சீதா அந்த வீடு இந்தாங்க. எங்கக்கா? அங்க இருக்கு. என்னாச்சு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? எங்க வைக்கிறது? எல்லா இடமும் காலியா இருக்கு. புது வீடு இல்ல, அதான் எந்த பொருளும் பிரிக்காம இங்க பாருங்க, அப்படி அப்படியே இருக்கு. பிரிச்சு வச்சோம்னா மாட்டிக்குவோனே. என்ன பண்றது? ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமே. காரணம் இல்லாம கண்டிப்பா வரமாட்டாங்க. என்ன காரணமா இருக்கும்? பெரிய மாமா, சின்ன மாமா, என்ன இங்க இருக்கீங்க? நீயும் இங்க தானே இருக்க? நாங்க இப்பதான் வந்தோம். நீங்க இப்போ வந்தீங்க, நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். எப்போ வந்தீங்கன்னு கேட்கல, ஏன் வந்தீங்கன்னு தான் கேக்குறோம். ஏ நாங்க வரக்கூடாதா என்ன? உங்களுக்கு எப்படி இந்த அட்ரஸ் தெரியும்? உங்க அண்ணன் சரவண மாமா தான் கொடுத்தாங்க. ஆமா மாமா, உங்களுக்கு எப்படி அட்ரஸ் கிடைச்சது? கிடைச்சது அதான். கேட்கவே மறந்துட்டேன். உங்களுக்கு எப்படி இந்த அட்ரஸ் கிடைச்சது? அது சீதாவுக்கு உங்க அண்ணன் கொடுத்தாரு, எங்களுக்கு சீதா அக்கா கொடுத்தா. சூப்பருங்க, நல்லா சமாளிக்கிறீங்க.
மகாதா ஏதோ சொல்லி அனுப்பியிருக்காங்க. சம்திங் ராங். இந்தாங்க சூர்யா. என்னது இது? முத வீட்டுக்கு வந்திருக்கோம். வெறும் கையை வீச்சிட்டு வர முடியுமா? சும்மா பூஜை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்தாங்க. மாமா, நீங்க எதனா கொண்டு வந்திருக்கீங்களா? நாங்க எதுவுமே கொண்டு வரல. சரி, நான் இந்த பைய வச்சுட்டு வந்துடுறேன். என்ன வந்ததுல இருந்து 2 பேரும் திருன்னு முழிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே.